பிரம்மா படைப்பு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். ஸ்வயம்பு மனுவும் சதரூபாவும் உருவானார்கள். பொறாமை இல்லாத மனதோடு நல்ல குணமுடைய மக்களை பெற்றெடுத்து உலகத்தை ஆளுங்கள். ஏனென்றால் மக்களை ஆளப்போகிறவர் நீங்கள் தான். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். என் சந்ததியினர் எங்குள்ளனர்? நான் எங்கு வாழ வேண்டும் என்று கூறுங்கள். பூமி தேவி எங்கே? நான் இப்போது என்ன செய்வேன்? பூமியை கண்டுபிடிக்க வேண்டும். மகாவிஷ்ணு எனக்கு உதவி செய்யுங்கள். என்ன வித்தியாசமான பிராணி, அதுவும் ஏன் மூக்கில் இருந்து. பிரம்மா அதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அது பெரியதாக வளர்ந்தது. இது பகவான் விஷ்ணுவே தானோ? பூமியை தேடி அது அண்டத்தில் பாய்ந்தது. ஆழமற்ற அண்டத்தில் பூமி தேவியை கண்டுபிடித்தது. பகவானே, உம்மால் தான் பூமி தேவியை காப்பாற்ற முடிந்தது. யாராலும் வெல்ல முடியாத உம்மால் தான் எங்கள் துன்பம் தீர்ந்தது. இப்படிதான் மகாவிஷ்ணு பூமாதேவியை கண்டுபிடித்த பிறகு அரக்கன் இரண்யாட்சனை அளித்தார். அப்புறம் என்னப்பா?